Hello students, good morning. Welcome back to English Maths Academy. This is 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.3ல இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது question number 10. Question number 10ல இது போல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் எக்ஸில் வந்து லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்டும் ஒயில் வந்து தேர் கரஸ்பாண்டிங் ஹைட்டும் கொடுத்துட்டு 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. Third, find the height of a person whose forehand length is 40 cm. Fourth one, find the length of forehand of a person if the height is 53.3 inches. Okay students, இது நாளை எப்படி செய்யறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first question பாருங்க. Check if this relation is a function. செக் பண்ணலாமா? இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, x ஓட ஒரு எலிமெண்ட்டுக்கும் y ல வந்து ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? This relation is a function. Okay, இது எப்படி எழுதணும்? Each element in the domain of x has a unique image in y. Thus, the relation is a function. அடுத்தது second one. Find a and b. இப்போ நாம a and b ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள்ல இருந்து xும் அவருடைய கரஸ்பாண்டிங் yையும் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்ளை பண்ணுங்க. அதுபோல் ரெண்டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. அதாவது first when x equal to 35 then y equal to 56. Then the equation is 35a plus b equal to 56. Second, when x equal to 45, then y equal to 65. Then the equation is 45a plus b equal to 65. Now, equation 2 ல இருந்து equation 1 மைனஸ் பண்ணுங்க. அதாவது 45a plus b equal to 65. 35a plus b equal to 56. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா சைன் மாற்றணும் இல்லையா? எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 45 minus 35 equal to 10. 10a இது ப்ளஸ் b இது மைனஸ் b கேன்சல் ஆகிடும். equal to 65 minus 56 equal to 9. Therefore, a equal to 9 divided by 10, it is equal to 0.9. okay, அடுத்ததா b ஃபைண்ட் பண்றதுக்கு put a equal to 0.9 in equation 1. then we get 35 into 0.9 plus b equal to 56. 35 nines are 315. One decimal தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 31.5 plus b equal to 56. Therefore, b equal to 56 minus 31.5. 56ல 31.5 மைனஸ் பண்ணிங்கன்னா மேலே டெசிமல் இல்லை, பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. பாரோ பண்ணால் 10 ஆகிடும். 10 minus 5 equal to 5. இங்கே 5 இருக்கும். 5 minus 1 equal to 4. 5 minus 3 equal to 2. Therefore, b equal to 24.5. Now, the relation y equal to ax plus b எப்படி எழுதலாம்? y equal to ax plus b. y equal to where a equal to 0.9, 0.9x plus b equal to 24.5. okay, அடுத்தது third question பார்க்கலாமா? Find the height of a person whose forehand length is 40 cm. இப்போ height எதில் இருந்தது? y. forehand length வந்து x. அதாவது when x equal to 40, then y equal to question mark. இப்போ நம்ம என்ன ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணணும்? y equal to 0.9x plus 24.5. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா yக்கு ஈஸியாக வேல்யூ கிடைக்கும். அப்ளை பண்ணலாமா? y தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ y equal to 0.9 into 40 plus 24.5 equal to
4 9s are 36. So 9 into 40, 360. One decimal தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா it is equal to 36 plus 24.5. 24.5ஐயும் 36ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5. 6 plus 4, 10, 0, balance 1. 3 plus 3, 6. So, y equal to 60.5. Therefore, the height of a person is 60.5 inches. Okay, next fourth one. Find the length of forehand of a person if the height is 53.3 inches. இப்போ height எதில் இருக்குது? yல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? when y equal to 53.3, then x equal to question mark. In a relationship, y equal to 0.9x plus 24.5. இதில் அப்ளை பண்ணலாமா? yக்கு வேல்யூ 53.3 equal to 0.9x plus 24.5. 0.9x இங்கேயே வச்சுக்கலாம். இந்த 24.5 இந்த நம்பரோட கொண்டாந்துருங்க. அப்போ எப்படி மாறும்? இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ 53.3ல 24.5 மைனஸ் பண்ணுங்க. 53.3 மைனஸ் 24.5 பாரோ பண்ணி 13 ஆகிடும். 13ல் 5 மைனஸ் பண்ணால் 8. டெசிமல் வச்சுருங்க. இங்கே 1 பாரோ பண்ணியிருக்கோம், 2 இருக்கும். இங்கே 1 பாரோ பண்ணுங்க, 12 ஆகிடும். 12ல் 4 போனால் 8. இங்கே 4 இருக்கும், 4ல் 2 போனால் 2. 28.8. Therefore, 0.9x equal to 28.8. Therefore, x equal to 28.8 divided by 0.9. மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டெசிமல் ரிமூவ் ஆயிரும். இட் இஸ் ஈக்குவல் டு 288 டிவைட் பை 9. 9 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 9s are 27, பேலன்ஸ் 1 18, 2 9s are 18. அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு? 32. Therefore, the length of forehand of a person is 32 cm. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 கொஸ்டின் ஒர்க் பண்ணது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.